வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி அலச போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சாதாரணமா யூஸ் பண்ற ஒரு பொருள் எந்த ஒரு வெளிக்கரண்ட்டும் இல்லாம ஒரு மின் விளக்கை எப்படி எரிய வைக்குது? அது மட்டும் இல்லாம நாம நினைச்சிட்டு இருக்கிறத விட நம்ம உடம்புக்கே எவ்வளோ பெரிய கதிரியக்க தன்மை, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிஆர்ஒய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவர் வீட்ல இருக்கிற சாதாரண கார்பன் குச்சிகளையும் பொட்டாசியம் ஜெல்லையும் வச்சு ஒரு செட்டப் உருவாக்குனார். அதுல இருக்கிற பழைய பேட்டரிகள் எல்லாம் சுத்தமா டெட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த எல்இடி லைட் தொடர்ந்து 60 நாளைக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. நடுவுல 2 நாள் நின்னு போனாலும் மறுபடியும் தானாவே அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? அந்த லைட் எரியறதுக்கு அவர் பயன்படுத்தின அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 2 எல்இடி லைட்டுகளை எடுத்து அத பேரலல் கனெக்ஷன்ல இணைச்சா நல்ல பிரகாசமா எரியுது. ஆனா அதே லைட்டுகளை சீரீஸ் கனெக்ஷன்ல போட்டா சுத்தமா எரியல. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அங்க ஓடுற அந்த மின்சாரம் ரொம்ப ரொம்ப நுட்பமானது. சரி, அந்த ஆற்றல் எவ்வளவுதான் மென்மையானதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு அவர் மல்டிமீட்டரை வச்சு அளந்து பார்த்தார். அப்போ வோல்டேஜ் சும்மா 3.25 வோல்ட்ல இருந்து 2.93 வோல்ட்டா குறைஞ்சிருக்கு. இது ஒரு 40 மில்லி ஆம்பியர் டிராப் தான். ஆனா அந்த கரண்ட்டை மைக்ரோ ஆம்பியர்ல அளக்க ட்ரை பண்ணா ஒண்ணுமே காட்டல. அதே 20 இல்லனா 200 மில்லி ஆம்பியருக்கு மாத்தின உடனே அந்த எல்இடி லைட் எல்லாம் மொத்தமா அணைஞ்சு போச்சு. அதாவது ஒரு கருவியை வச்சு அளக்க முயற்சி பண்ணாலே அந்த கரண்ட் ஃப்ளோ கட் ஆகிதுன்னா அது எவ்வளோ சென்சிட்டிவ்னு பாத்துக்கோங்க. பொட்டாசியம் தொடர்பு ஜெல்லிலிருந்து ஐசோடோப்புகள் வரை. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? அந்த பேட்டரிக்கு எப்படி பவர் கிடைக்குது? இந்த பவர் எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்க நாம பொட்டாசியம் 40 பத்தி தெரிஞ்சாகணும். இது ஏதோ பெரிய சயின்ஸ் லேப்ல மட்டும் இருக்கிற ஆபத்தான கெமிக்கல்னு நினைச்சிடாதீங்க. இயற்கையாவே நம்ம சுத்தி இருக்கிற சாதாரண பொட்டாசியத்திலேயே ரொம்ப ரொம்ப கொஞ்சமா இது எப்பவுமே ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இது தொடர்ந்து சிதைவடைஞ்சுட்டே இருக்கிற ஒரு ஆக்டிவான ஐசோடோப். இங்கதான் மேஜிக்கே நடக்குது. இந்த பொட்டாசியம் 40 எப்படி சிதைவடையுதுன்னு கவனிங்க. 90% நேரங்கள்ல இது பீட்டா மைனஸ் சிதைவு அடையுது. நம்ம முதல்ல பார்த்தோமே, ஒருத்தர் எல்இடி லைட்ட 60 நாள் எரிய வச்சாருன்னு, அந்த எனர்ஜி இந்த பீட்டா சிதைவுல இருந்து தான் கிடைச்சிருக்கு. மீதி 10% நேரங்கள்ல இது எலக்ட்ரானை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான காமா கதிரை வெளியிடுது. ஒரு சதவீதத்துக்கும் குறைவான நேரத்துல பீட்டா பிளஸ் சிதைவும் நடக்குது. கண்ணுக்கு தெரியாததை கண்டறிதல். அந்த பீட்டா எனர்ஜி லைட்டா எரியுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா கண்ணுக்கே தெரியாம எஸ்கேப் ஆகிற அந்த 10% காமா கதிர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? டாம்னு இன்னொரு ரிசர்ச்சர் இதை தேடி புறப்பட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, சாதாரணமா எல்லாரும் யூஸ் பண்ற கைகர் கவுண்டர் எடுத்தார். அது சும்மா மேற்பரப்புல இருக்கிற கதிரியக்கத்தை மட்டும்தான் 100ல இருந்து 500 சிபிஎம்னு காட்டுச்சு. ஆனா டாம்ங்கிறவர் ரொம்ப உஷார். அவரு பாலிமாஸ்டர் 1703 M1Bங்கிற ஒரு ஸ்பெஷலான மெஷினை யூஸ் பண்ணி அந்த கண்ணுக்கு தெரியாத காமா கதிர்களோட துல்லியமான ஆற்றலை, அதாவது அதோட எனர்ஜி ஸ்பெக்ட்ரத்தை பெர்ஃபெக்ட்டா மேப் பண்ணிட்டார். டாம் யூஸ் பண்ண இந்த பாலிமாஸ்டர் செட்டப் சாதாரணமானது கிடையாதுங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன சீசியம் அயோடைடு கிறிஸ்டல் இருக்கு. இதை வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப உன்னிப்பா கேலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா சின்னதா ஒரு டெம்பரேச்சர் மாறினா கூட ஸ்கிரீன்ல காட்டுற அந்த ரீடிங்கும் மாறிடும். அவ்வளவு அக்யூரேட்டான ஒரு செட்டப் இது. இப்படி கேலிப்ரேட் பண்ணி செக் பண்ணப்போ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது. பொட்டாசியம் 40யோட உண்மையான எனர்ஜி அளவு 1461 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். டாம் எடுத்த ரீடிங்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு பக்கத்திலேயே, அதாவது 1465.8ல ஒரு தெளிவான உச்சத்தை அவரால பதிவு பண்ண முடிஞ்சது. இந்த கதிரியக்கம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மறுக்க முடியாத ஆதாரம். உங்க சமையல் அறையில் கதிரியக்கம் என்னது? இதெல்லாம் லேப்ல நடக்கிற விஷயம் தானே, நம்ம கிச்சனுக்கு எப்படி வந்துருச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த பொட்டாசியம் 40 நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா நிஜமாவே ஷாக் ஆவீங்க. 4000. இந்த நம்பர் என்னன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு செகண்டும், அதாவது ஒவ்வொரு வினாடியும் உங்களோட சொந்த உடம்புக்குள்ளேயே இயற்கையா நடக்கிற கதிரியக்க சிதைவுகளோட எண்ணிக்கை தான் இது. ஆமாங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு தான் இருக்கு. பயப்பட வேண்டாம். இது நம்ம உடம்பால இயற்கையா கண்ட்ரோல் செய்யப்படுற எந்த பாதிப்பும் தராத ஒரு சாதாரண விஷயம்தான். டாம் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான அந்த அதிக ஆற்றல் கொண்ட பொட்டாசியத்தை எங்கிருந்து வாங்கினாரு தெரியுமா? நாம டெய்லி சாப்பாட்டுல சேர்த்துக்கிற சாதாரண உப்புல இருந்தும், பக்கத்துல இருக்கிற கடையில வெறும் $20க்கு கிடைக்கிற வாட்டர் சாஃப்ட்னர் பெல்லட்ஸ்ல இருந்து தான். அது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற மண்ணு, பாறைகள், ஏன் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் செவுத்துல கூட இந்த பொட்டாசியம் கலந்திருந்துச்சுன்னு அவர் கண்டுபிடிச்சார். சோ கடைசியா ஒரே ஒரு விஷயம்,
எந்த ஒரு எனர்ஜி ஒரு லைட்டை தொடர்ந்து 60 நாள் எரிய வைக்குதோ, எந்த எனர்ஜி பல்லாயிரம் வருஷ பழமையான பாறைகளோட வயசு கண்டுபிடிக்க உதவுதோ, அதே எனர்ஜி, அதே கதிரியக்க சிதைவு தான் உங்க வீட்டு அஞ்சரப்பெட்டியில இருக்கிற உப்புலையும் இருக்குன்னு நினைக்கும் போது இந்த உலகத்தை பத்தின உங்க பார்வையே கொஞ்சம் மாறுதில்ல? நாம ஒவ்வொரு நாளும் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ சாப்பிட்டுக்கிட்டும் தொட்டுக்கிட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இயற்கையோட அமைப்பு எவ்ளோ ஆச்சரியமானது. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு அட்டகாசமான பதிவுல சந்திக்கிறேன்.